சிவியர் ஆட்டிசம்னு போச்சுன்னா அப்போ வந்துட்டு நிறைய அந்த ஐக்யூ லெவல்ஸ் பாதிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி யாரும் காது கொடுத்து கூட அவங்ககிட்ட பேச முடியாது. டோட்டலாக அவங்க ஏதோ ஒன்று ஸ்டீரியோ டைப்பாக பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், இந்த மாதிரி வரைந்து இப்படி டோரை திறந்து இப்படி உள்ளே போய் தான் பாத்ரூம் போகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும். அதை ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணிட்டோம்னா அவங்களே அவங்களை அடிச்சுக்கிறது, டென்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி தே வில் பி இன் தேர் ஓன் வேர்ல்ட் பிளேமிங் தெம் செல்ஃப். இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதெல்லாம் சிவியர் ஆட்டிசம். இந்த மாதிரி சிவியர் ஆட்டிசம் வந்து நல்லதும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரியான டிப்ரெஷனுக்கு போகிறாங்க, மனநோயாளியாக மாறுறாங்க. ஏன்னா யாருக்கிட்டே பேசாமல் அப்படியே இருந்து மனநோயாளியாக மாறி நிறைய பேர் அப்படியே வந்து இறந்துடுறாங்க. சில பேர் வந்து சூசைடல் தாட்ஸ் வருது, நிறைய பேருக்கு சூசைடல் தாட்ஸ் வருது. ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆட்டிசம்ன்றது வந்து ஒரு காரணமே தெரியாத இன்னும் ரிசர்ச் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோய். இந்த பேஷண்ட்ஸ் வந்து யார் கூடயுமே இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, சரியா பேச மாட்டாங்க, லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருக்காது, ஒரு சோஷியலைசேஷன்ன்றது சுத்தமாக இருக்காது. பிரெயின் எடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனே நம்மளுக்கு தெரியாமல் வர ஒரு ஜெனடிக் ப்ராப்ளம்.